முதலிடம் அடைகிறது. வேலைக்கு வரனா கூட ஹிந்தி படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி 1964 மார்ச் 8 தமிழ்நாடு சட்டப்பேரவை மும்மொழி திட்டத்தை பக்தவச்சலம் அவர்கள் அறிமுகப்படுத்தினார். இது இந்தி திணிப்பு எதிர்ப்பினை அறிஞர். அவங்க என்னன்னா சண்டகமொழி என்ன சொல்லுதோ அந்த கட்சியுடைய ரெப்ரசன்டேட்டிவாக தான் தமிழ்நாட்டில் இருந்தாங்க. அவங்க அங்கே மத்திய அரசு இந்தி ஏற்றுக்கிட்டு போது மாநிலம் ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க இதுக்கு இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. 65 இந்தி மத்திய அரசின் அலுவல் மொழியாக மாறும் நாளாக ஜனவரி 26 அறிவிக்கப்பட்டது. 1965 ஜனவரி 26 குடியரசு நாளில் 50 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷம் தான் ஆங்கிலம் இருக்கலாம்னு. இப்போ இந்தி நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம், அலுவல் மொழியாக ஹிந்தி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதை லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக இருந்து அவர் தான் இதை சொல்கிறார். உடனே தமிழ்நாடு முழுக்கும் கல்லூரி மாணவர்களாக இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் பண்ணாங்க. போராட்டம் பண்ணும்போது அப்போல்லாம் கல்லூரியில் மாணவர் தலைவர் தேர்தல் நடந்து ரெப்ரசன்டேட்டிவ், அப்படி ரெப்ரசன்டேட்டிவான ஒரு 14 கல்லூரி தலைவர்கள் ஒன்றாக கூடி தமிழக இந்தி திணிப்பு எதிர்ப்பு மாணவர் சங்கம் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. அந்த சங்கத்தில் புகழ்பெற்ற கவிஞர் காமராஜன் அவர் அப்போ மாணவராக இருந்தார். மதுரை காளிமுத்து, ஜெயபிரகாசம், சூரிய தீபன் என்கிற ஜெயபிரகாசம், விருதுநகர் சீனிவாசன், இவர் காமராஜர் தோக்கடிச்சோடி எலெக்ஷனில் பின்னாடி, ரவிச்சந்திரன், திருப்பூர் துரைசாமி, சேடப்பட்டி முத்தையா, துரைமுருகன், இந்த துரைமுருகன், ராஜா முகமது, எம்ஜிஆர் மந்திரி சபையில் மந்திரி கொடுத்தாரு, நாவலம், அந்த திருவண்ணூர் நாவலம், நடராஜன், சசிகலா நடராஜன் சொல்லுவாங்க, கணேசன், செந்தமிழ் கோதை, சீபா வேந்தன் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ், துரைமுருகன் பச்சைமன் காலேஜ், இந்த மாதிரி இவங்கெல்லாம் கூடி இந்த போராட்டத்தை எடுக்கிறாங்க. இந்த குடியரசு நாள் நெருங்க மாணவர் போராட்டம் தீவிரமாகிறது. ஏன்னா இனிமேல் வேலைக்கு போனால் ஹிந்தி படித்தா தான் வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை எந்த எக்ஸாம் எல்லாமே ஹிந்தியில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சூழல். அந்த இதை மாணவர்கள் போராட்டம் ரொம்ப இதுவானது. அப்போ அண்ணா இது கண்டித்து ஒரு பொதுக்கூட்டம் பண்ணார், இந்தி திணிப்பை கண்டித்து. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த இதில் ஜனவரி 16 துக்க நாளாக அறிவிக்கிறார். துக்க நாளாக இருக்குன்னா முதலமைச்சர் அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறார். குடியரசு நாளை நீங்கள் துக்க நாளாக நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், கடுமையான விளைவுகளை ஏற்படும், அது மாணவர்களாக இருந்தாலும் அரசியல் கைதிகளாக இருந்தாலும் அப்படின்போது சரி மாணவர்களுக்கு மிகப்பெரிய இதுவாக ஏற்படுத்திட போகுது அப்படின்ட்டு அண்ணா என்ன பண்ணுறாரு, ஜனவரி 25 துக்க நாளாக அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதனால் தான் நீங்கள் மொழிப்போர் தியாகி பற்றி நம்ம சொல்லும்போது அது அப்போ இந்த ஜனவரி 25 துக்க நாளாக அனௌன்ஸ் பண்ணுறோன்னா திருச்சி